எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் மாயா. மாயா டாக்ஸ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் அன்புடன் வரவேற்கிறேன். அண்ட் மாயா டாக்ஸ் சேனலில் வந்து நிறைய சப்போர்ட் கிடச்சிக்கிட்டு இருக்கு. அண்ட் நான் ஸ்டார்ட் பண்ண டே ஒன்லேருந்து இப்போ வரைக்குமே வந்து அவ்வளோ சப்போர்ட் எனக்கு. ஸோ அந்த சப்போர்ட்னால தான் டெய்லியுமே என்னால் நிறைய விஷயங்கள் என்னால் எனர்ஜெட்டிக்காக ஒரு கான்ஃபிடெண்ட்டாக என் மேலே ஒரு பிலீஃபோடு நான் பண்ண முடியுது. ஸோ அது எல்லாத்துக்கும் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஸோ ஆஸ் யூஷுவல் எல்லா வீடியோலையும் நான் இதுதான் சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் இதுதான் உண்மை. ஸோ அதனால தான் எப்போதுமே நான் இந்த விஷயத்தோடு தான் நான் ஸ்டார்ட் பண்ணுறது நம்ம வீடியோ. ஸோ நம்ம இப்போ வந்து வெயிட் லாஸ் ஜேர்னியில் வந்து நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். உங்களுக்கே தெரியும், என்னால் முடிஞ்ச ஒரு சில அப்டேட்ஸ் வந்து நான் என்னோடய வெயிட் லாஸ் ரிலேட்டடான விஷயங்கள் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அண்ட் ஒரு சில ஒர்க் அவுட் வீடியோ கூட போட்டேன். கொஞ்சம் ஃபன்னியாக இருந்தது, எனக்கே தெரியும். நானே சிரித்தேன் அந்த வீடியோ பார்த்துட்டு. பட் உண்மை என்னென்னா, கண்டிப்பாக நம்ம ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம ஒரு பாடியை வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி இல்லாமல் நம்ம அகெயின் நம்ம ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டிக்கு கொண்டு வரும்போது ஒரு சில விஷயங்கள் நம்ம பண்ணும்போது நமக்கே அது ஃபன்னாக தான் இருக்கும். அண்ட் ஃபன்னை தாண்டி நமக்கு ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு விஷயமா அது இருக்கும். ஸோ எனக்கும் அப்படி தான். நான் எடுத்த உடனே ஒர்க் அவுட் பண்ண நான் ஸ்டார்ட் பண்ணல. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பாடியை வந்து ஸ்ட்ரெச் பண்ணி அண்டு லைட்டாக கொஞ்சம் ஆக்டிவிட்டி கொடுத்து வீட்டு வேலைகள் கொஞ்சம் எப்போவுமே பண்ணுறதை விட கொஞ்சம் ஒரு சில விஷயங்களை வந்து எக்ஸ்ட்ரா எழுந்துச்சி அடிக்கடி உட்காந்துக்கிட்டே இல்லாமல் கொஞ்சம் அடிக்கடி எழுந்து உட்கார்றது, கொஞ்சம் ஏதாவது தேவைன்னா நானே போய் கொண்டு வர்றது. ஸோ அந்த மாதிரி பாடியை வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி ஆக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நான் ஒர்க் அவுட்குள்ளே வந்தேன். இந்த வீடியோவில் நான் எதை பற்றி ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னா, நம்ம வந்து வெயிட் லாஸ் அப்படின்னு ஒரு விஷயத்துக்குள்ளே நம்ம போயிடுவோம். ஸோ அதுக்கப்புறம் நமக்கு என்னென்ன நடக்கும், ஸோ அதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்றத வந்து பை ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ வரைக்கும் நான் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்ருக்கணும், ஸோ அதை பற்றி ஷேர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ. அண்டு லாங் வீடியோ ஒன்று போட்டு ரொம்ப நாள் ஆன மாதிரி எனக்கே ஒரு ஃபீல். லாஸ்ட்டாக நம்ம அந்த வெயிட் லாஸ் பற்றி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம், ஒர்க் அவுட் பற்றி. ஸோ அதுக்கப்புறம் நான் எந்த வீடியோவும் போடலை. அண்ட் நிறைய வீடியோஸ் எடுத்தேன், பட் எனக்கு அது சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நான் வீடியோ எடுத்துக்கிட்டே நான் ஒர்க் அவுட் பண்ணும்போது என்னால் ஒர்க் அவுட்டில் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல. ஸோ அதனால தான் சரி ஓகே நம்ம என்ன பண்ணலான்னா, நம்மளால் முடிஞ்ச சில சமயத்தில் நம்ம அதை எடுத்து போடலாம். பட் அதையே நம்ம கண்டினியூவாக வச்சு நம்ம போடுறது வந்து என்னோடய ஒர்க் அவுட்டும் அங்கே பாதிப்பாகுது. அண்ட் அது ஒரு சீரியஸான ஒரு விஷயமா எனக்கு தெரியல. அதனால தான் நான் வந்து போடலை, அதுக்கப்புறம் வீடியோஸும் எடுக்கலை. ஸோ இதுதான் ரீசன். அதுக்கப்புறம் அடிக்கடி நான் அது போடாததுக்கு. ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் பெற்ற இன்பம், நான் பெற்ற துன்பம், ஸோ இது எல்லாத்தையுமே உங்கள் கூட ஷேர் பண்ணால் கண்டிப்பாக நீங்களும் ஒரு வெயிட் லாஸ் ஜேர்னியில் இருக்கீங்க அப்படின்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கும் இந்த மாதிரியெல்லாம் இருக்கா இல்லையா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கிறதுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இன்றைக்கி இந்த வீடியோ. ஸோ முதல்ல நம்ம ஒரு வெயிட் லாஸ் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே நம்ம போகும்போது நமக்கு உண்மையாலே ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு ஆர்வத்தில் நம்ம ஒரு வீராப்பில் நம்ம எப்படியாச்சும் உடம்பு குறைச்சிடணும் மற்றவங்க முன்னாடி, இல்லை நமக்கு நம்ம அழகாக இருக்கணும் அப்படின்னு பல காரணங்கள் இருக்கும். ஸோ அந்த ஏதாவது ஒரு காரணத்தால் நம்ம என்ன பண்ணுவோம்னா சடனாக நம்ம ஒரு வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு நம்ம வருவோம். ஸோ நம்மளோட வெயிட் லாஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ஸ்டார்ட் பண்ணுறது என்னமோ ஈஸி தான். டே ஒன் வந்து நமக்கு சூப்பராக போயிடும், நம்ம அழகாக வந்து பண்ணிவிடுவோம். பட் அடுத்தடுத்து பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா நமக்குள்ளே இருக்க கான்ஃபிடென்ட் குறையும், எனர்ஜி குறையும், நம்ம ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணுவோம். நம்ம என்னடா இது அப்படின்ற ஒரு ஃபீல்லாம் நமக்கு வரும். கண்டிப்பாக எனக்கும் அந்த மாதிரி தான். நான் இப்போது வெயிட் லாஸ் ஜேர்னி அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணி கரெக்டாக 1 வீக் ஆகுது. ஸோ 1 வீக்காக நான் பண்ணிகிட்ருக்கேன். 1 வீக்கில் நான் பண்ணதுக்கான பயன் என்ன அப்படின்றத வந்து நான் வீடியோவோட எண்டில் நான் சொல்கிறேன். ஓகே, என்ன நான் பண்ணேன், ஸோ எனக்கு என்ன பலன் கிடச்சிருக்கு அப்படின்றத வந்து வீடியோவோட எண்டில் நான் சொல்கிறேன். ஸோ முதல்ல வந்து என்ன கஷ்டம் அப்படின்றத பற்றி நம்ம பேசலாம். ஸோ முதல் கஷ்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுட்டு. ஆல்ரெடி நம்ம நிறைய பேசியிருக்கோம் அண்ட் நிறைய பேருக்கு தெரியும். நம்ம வந்து ஒரு வாழ்க்கை முறையில் நம்ம இருப்போம். ஒரு ஃபுட்டு வந்து நம்ம ஒரு வரமுறையாக நம்ம எடுத்திருப்போம். ஒரு காலையில் ஆனால் ஒரு 2 தோசையோ இட்லியோ, இல்லை ஆஃப்டர்நூன் ஒரு நல்ல ஒரு மீல்ஸ் சாப்பிட்ருப்போம். அப்புறம் லேட்டாக வந்து ஒரு டின்னர் நம்ம எடுத்திருப்போம். நடுவில் வந்து ஒரு 2-3 காஃபியோ டீயோ குடிச்சிட்டு. ஸோ மோஸ்ட்டாக எல்லாருடைய லைஃப் ஸ்டைலும் அந்த மாதிரி தான் இன்றைக்கி நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். நடுவில் கொஞ்சம் அப்பப்போ ஸ்நாக்ஸு, ஸோ வெளியே போனால் கொஞ்சம் ஜங்க் ஃபுட்டு. ஸோ இப்படி தான் நம்ம இருந்திருக்கோம்.
பட் சடனாக வந்து ஒரு வெயிட் லாஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அது கண்டிப்பாக அது ஒரு பெரிய விஷயம். டெடிகேஷன் நமக்கு ரொம்ப தேவை. நம்ம வந்து நம்ம உடம்ப வந்து நம்ம அர்ப்பணிக்கிறதுக்கு வந்து அது சமம். அது நம்ம அர்ப்பணிச்சிடணும் நம்மளை. நிறைய பேர் நம்ம என்ன யோசிப்போம்னா, இந்த மாதிரியெல்லாம் சில கட்டுப்பாடுகள், சில விதிமுறைகள் நமக்கு இருக்கிறதால நம்ம வந்து ஏதோ நமக்கே நம்ம வந்து தண்டனை கொடுத்துக்கிற மாதிரியெல்லாம் நமக்கு தோணும். என்னடா இது வாழ்க்கை, என்ன இது ஒரு பெரிய தண்டனையாக இருக்கே அப்படியெல்லாம் கூட நமக்கு தோணும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஒரு ஃபுட்டு கண்ட்ரோலுக்கு வந்து கொண்டு வரத்துக்கு நம்ம முயற்சி பண்ணிகிட்ருப்போம். ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல், ஒரு ஹெல்த்தியாக சாப்பிட்ணும், ஒரு வெயிட் லாஸ் நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம இதெல்லாம் பண்ணணும் அப்படின்ட்டு நமக்குள்ள ஒரு மைண்ட் செட்டில் வந்து ஒரு டயட்டு, ஒரு சில விஷயங்களை நம்ம வச்சுருப்போம். ஸோ அதை ஒரு நாள் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஒரு வெஜிடேபிள்ஸ் நிறைய எடுத்துக்கிறது, ஜூஸ் ஏதாச்சும் பண்ணி குடிக்கிறது, அண்டு ரைஸ் குவான்டிட்டி கம்மியாக எடுத்துக்கிறது. ஸோ இந்த மாதிரி ஒரு சில சேஞ்சஸ் நம்ம பண்ணியிருப்போம். ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ்லாம் நிறைய சாப்பிட்றது. ஸோ இந்த மாதிரி அண்ட் ஜங்க் ஃபுட்டஸ் அவாய்ட் பண்ணியிருப்போம், ஆயில் அவாய்ட் பண்ணியிருப்போம். ஸோ அது என்ன ஆகும்னா, ஒரு 2 நாள் 3 நாள் வந்து அப்படி இப்படி தாக்கு பிடிச்சி நம்ம வந்துடுவோம். அடுத்தடுத்து அது பண்ணும்போது என்ன ஆகும்னா, நமக்குள்ளே வந்து மைண்ட் ப்ரெஷர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து வர ஆரம்பிச்சிடும். என்னடா வாழ்க்கை இது, நம்ம என்ன இது நமக்கே வந்து ஒரு தண்டனையாக இருக்கே, அட போடா நமக்கு வெயிட் லாஸே வேண்டாம், நம்ம வந்து இப்படியே இருந்துக்கலாம் அப்படின்ற தாட்லாம் கூட நமக்கு வரும். எனக்கும் வந்தது. ஸ்டார்ட் பண்ண ஒரு 3வது நாளே எனக்கு இந்த மாதிரிலாம் தோணுச்சு. பட் அதுக்கப்புறமா என் மைண்டில் வந்து நான் அந்த டைமில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டது என்ன அப்படின்னா, இன்னைக்கு நான் வந்து இந்த கஷ்டத்தை நான் பார்த்துட்டு என்னுடைய இந்த விஷயத்தை நான் விட்டுட்டேன் அப்படின்னா, நான் பின்னாடி நான் வந்து கஷ்டப்பட்டேன்ல, என்னோட அவமானங்கள், என்னோட ஃபேஸை உருவகேலி பண்ணுறதா இருக்கட்டும், ஓகேவா, என் தோற்றத்தை வந்து கேவலமாக பேசுகிறதா இருக்கட்டும், இப்படி இருந்த நீ இப்படி ஆயிட்ட, ஏதோ எனக்கு பெரிய வியாதி வந்தது, இல்லை நான் ஏதோ பெரிய பாவம் பண்ணிட்டேன், இல்லை நான் இப்படி பண்ணிட்டேன் அப்படி பண்ணிட்டேன்னு பல பேச்சுகள். நிறைய சாப்பிட்ற தீனி மாடு, அஃப்கோர்ஸ் சொல்லுவாங்கள்ல எருமாடு. ஸோ இப்போ ஒரு குண்டா ஒரு பொண்ணு இருந்துட்டாலே அந்த பொண்ணுக்கு கொடுக்குற பேர்கள் என்னன்னா, அவள் நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு கொழுத்து போயிருக்கா, பெருத்து போயிருக்கா, யானை போகிறா, பன்னி போகிறா. ஸோ இப்படியெல்லாம் வந்து பின்னாடி நிறைய பேர் பேசுவாங்க. என் காதுபட கூட நானும் கேட்டிருக்கேன். மற்றவங்கள பேசுகிறதையும் கேட்டேன், என்ன பேசுகிறதையும் நான் கேட்டேன். ஸோ நான் அதை தான் யோசிச்சுக்கிட்டேன். எனக்கு வந்து சரி நம்மளால் முடியல, என்னடா இது இந்த அளவுக்கு நம்ம வந்து நமக்கு பிடிச்ச சாப்பாடு சாப்பிட முடியல, நம்மளால் வந்து முன்ன மாதிரி இருக்க முடியலையே அப்படின்னு தோணும்போது, நான் சத்தியமாக என்னை அவமானப்படுத்தின விஷயங்களை பற்றி மட்டும்தான் நான் யோசிச்சுக்கிட்டேன். இதுக்கு இதுவே பெட்டர். நம்ம அந்த மாதிரி அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு அந்த வார்த்தைகளை நம்ம மைண்டில் ஏற்றிக்கிட்டு நம்ம அதை நினச்சி அழுது 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 முடியாமல் உட்காந்து நமக்கு அதனால ஒரு பிரச்சனை வரத்துக்கு பெட்டர் நம்மளை நம்ம ஆரோக்கியமாக ஆக்கிக்கலாம். ஓகேவா. அண்ட் செகண்ட் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடல் பருமன் ஒன்ஸ் எப்போ நமக்கு வந்து கூட ஆரம்பிக்குதோ நமக்கு 1008 நோய்கள் வர ஆரம்பிச்சிடும் கூடவே. இது என்னோட சொந்த வந்து அனுபவம். இது நான் ஸ்லிம்மாக இருந்த வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் வந்தது கிடையாது. பட் ஒன்ஸ் நான் உடம்பு வெயிட் அப்படின்ற ஒரு விஷயம் நான் போட ஆரம்பித்ததுக்கப்புறமா நிறைய பிரச்சனைகள் எனக்கு வந்தது. ஸோ அதை பற்றி நான் யோசித்தேன் அன்றைக்கி. நம்ம வந்து ஆரோக்கியமாக வாழணும், நம்ம குழந்தை கூட நம்ம ஹஸ்பண்ட் கூட வந்து ரொம்ப சந்தோஷமாக ஒரு ஹாப்பியாக ஹெல்த்தி லைஃப் வாழணுன்னா நம்ம கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நான் என்னை நானே வந்து சமாதானப்படுத்திக்கிட்டு திருப்பி என்னை நான் மோட்டிவேட் பண்ணிக்கிட்டேன். நம்ம என்னதான் நம்மளை வந்து நிறைய பேர் நமக்கு மோட்டிவேஷன் விஷயங்கள் சொன்னாலும், இன்னைக்கு நம்ம யூடியூப்பில் கூட வந்து ஒரு மோட்டிவேஷன் வீடியோஸ் போட்டால் நிறைய பேர் நிறைய மோட்டிவேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. நிறைய மோட்டிவேஷன்ஸ் நம்ம வந்து எங்கே வேணாலும் பார்க்கலாம், கேட்கலாம். பட் ஆனால் அது எல்லாமே நம்ம மனசுக்குள்ளே போய் சேருமான்னு கேட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் போகும். ஒரு 2 நிமிஷம் தான், ஒரு 5 நிமிஷம் தான். அந்த வீடியோவையும் அந்த ஷார்ட்ஸையும் நம்ம ஸ்க்ரோல் பண்ண கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா நம்ம அதை மறந்துடுவோம். அது நம்ம மைண்டில் கூட நிற்காது. ஆனால் உள்ளபூர்வமாக நம்பப்பட்ட வேதனைகளை வந்து உணர்ந்து நம்ம பண்ணுறது கரெக்டு தான். நமக்கு ஏற்பட்ட கஷ்டத்தை வந்து நம்ம போக்கணும், நமக்கு ஏற்பட்ட ஒரு அவமானத்தை நம்ம போக்கணும் அப்படின்னா நமக்காக ஏதாச்சும் நம்ம பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு தாட் நமக்கு வரணும். அதை வந்து வேறு யாராலையும் கொடுக்க முடியாது. அது நம்ம தான் வந்து நம்ம செல்ஃபுக்கு வந்து நம்ம கொடுத்துக்கணும் அது. ஸோ அப்படி தான் இருந்தது. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டயட் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க, சடனாக வெளியே போவோம்.
எங்கேயோ வெளியே போகிறதுக்கோ சுச்சுவேஷன் வருது, இல்லை நம்ம வீட்டில் நம்ம கண்பட வந்து ஒரு ஜங்க் ஃபுட்டோ இல்லை ஏதாவது வந்து ஒரு உடம்புக்கு அகைன்ஸ்டான ஒரு விஷயம் வெயிட் லாஸ்க்கு, ஸோ அந்த மாதிரி ஒரு ஜங்க் ஃபுட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சம்டைம்ஸ் நம்மளோட கண்ட்ரோல் மீறி அட்லீஸ்ட் ஒரு வாய் எடுத்து வாயில் போட்டுடலாம், ஒரு சின்ன ஒரு பைட் நம்ம பண்ணலாம் அப்படின்னு நமக்கு தோணும். கண்டிப்பாக தோணுங்க, எனக்கும் தோணுச்சு, நானும் அந்த தப்பை பண்ணேன். ஸோ இந்த ஒரு வார கேப்பில் எனக்கு நடந்த விஷயத்த தான் நான் சொல்கிறேன். ஸோ எனக்கு வந்து என்னோட பாப்பாவுக்கு வந்து எப்பவுமே ஸ்நாக்ஸ் ஏதாச்சும் வாங்கி கொடுப்போம். நான் வந்து சாப்பிடாம தான் ஒரு 2-3 நாள் அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்துட்டேன். பட் சடனாக பாப்பா வந்து ஒரு சிப்ஸ் வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தா, பொட்டேட்டோ சிப்ஸ். எனக்கு மனசு சொல்லுது சாப்பிட்லாமா வேணாமா. பட் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்னோட வெயிட் லாஸ், நான் அந்த மோட்டிவேஷன், அந்த என்னோட ஹார்ட் வந்து ஏதாவது என் மூளை சொல்லுது எனக்கு வேண்டாம், அதை நீ ஒன்ஸ் எடுத்துக்கிட்டாலும் ஒரு பாய்சன் வச்சுக்கோங்க. ஒரு பாய்சன் வந்து ஒரு துளி எடுத்துக்கிட்டாலும் விஷம்தான், அதை நீங்கள் நிறைய எடுத்துக்கிட்டாலும் விஷம்தான், ஓகேவா? பட் வந்து மைண்டு சொல்லுது வேண்டாம், ஒன்ஸ் நீ அதை சாப்பிட்டேன்னா அதுக்கப்புறம் நீ வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவ அப்படின்னு என் மைண்ட் சொல்லுது. பட் மனசும் என் கண்ணும் வந்து அதை பார்க்கும்போது என் மனசு வந்து ஒன்று தானே, ஒன்றும் இல்லை, ஸோ ஒன்று தானே சாப்பிட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஒன்று சாப்பிட்றதால வந்து ஒன்றும் பெரிய மாற்றம் வரப்போகிறது கிடையாது அப்படின்னு உள்ளுக்குள்ளே வந்து ஒரு தாட் வருது. ஸோ அப்போ என்ன பண்ணிட்டேன்னா அதை எடுத்து ஒரே ஒரு சிப்ஸ் தாங்க எடுத்து சாப்பிட்டேன்னா அந்த ஒன்று சாப்பிட்ட உடனே நம்மளோட வாய் சும்மா இருக்குமா, சரின்னு ஒரு 2 எடுத்து சாப்பிட்டுக்கலாம், ஒன்றும் பெரிய மாற்றம் வராதுன்னு ஒரு 2 சிப்ஸ் சாப்பிட்டுட்டேன். பட் ஆனால் எனக்கு அந்த கில்ட்டு பார்த்தீங்களா, நம்ம சாப்பிட்டுட்டுமேன்ற அந்த கில்ட்டு எனக்கு 24 hours எனக்கு அந்த கில்ட்டு வந்து என் மனசுக்குள்ளே என்னை குத்திக்கிட்டு இருந்ததுங்க. அவ்வளோ ஒரு வேதனையாக இருந்தது. சரி நம்ம ஏன் அதை பண்ணோம், நம்ம ஒரு டெடிக்கேஷனாக நம்ம வந்து அவ்வளோ ஒரு கஷ்டப்பட்டு நம்ம ரொம்ப கட்டுப்படுத்தி நம்ம ஒரு விஷயத்தை வந்து பண்ணிகிட்ருக்கோம் நமக்காக, நம்ம ஹெல்த்துக்காக. சார் நம்ம கேவலம் வந்து ஒரு 2 சிப்ஸை சாப்பிட்டு இப்படி ஒரு கில்ட்டுக்கு ஆளாயிட்டோமே அப்படின்னு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அதை தான் நானும் உங்களுக்கு சொல்ல வரேன். என்னென்னா என்னோட அனுபவத்திலேருந்து கண்டிப்பாக ஒரு வெயிட் லாஸ் ஜேர்னி அப்படின்னு நம்ம ஒன்று பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம கரெக்டாக இருப்போம், கரெக்டாக நம்மளோட இது போயிட்டுருக்கோம். பட் ஆனால் அந்த மாதிரி சமயத்தில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒன்று நமக்கு சாப்பிட்றதுக்கான ஒரு சூழலோ இல்லை நம்ம கண்ணில் வந்து அந்த மாதிரி ஒரு விஷயம் படுது அப்படின்னா நம்ம அந்த மாதிரி சமயத்தில் கொஞ்சம் யோசிக்கலாம். ஏன்னா ஒரு 5 நிமிஷம் சந்தோஷம், ஒரு ஸ்நாக்ஸ் வந்து ஒரு ஜங்க் ஃபுட் வந்து நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா ஒரு 5 நிமிஷத்தில் சாப்பிட்ருவோமா, ஒரு 5-10 நிமிஷத்தில் நம்ம சாப்பிட்டு முடிச்சிருவோம். ஆனால் அந்த வெயிட் லாஸ் ஜேர்னியில் நம்ம இருக்கும்போது அந்த மாதிரி நம்ம சாப்பிட்டுட்டோன்னா அதனால வர கில்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப நேரத்துக்கு நம்மளை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தும். ஐயோ நம்ம இந்த தப்பு பண்ணிட்டோமே, அதாவது நம்ம அவ்வளோ உழைச்சிருப்போம், அவ்வளோ கஷ்டப்பட்டிருப்போம், நம்மளோட உடம்புக்காக நம்ம நிறைய விஷயத்த கண்ட்ரோல் பண்ணி. பட்டு வந்து அல்பமாக வந்து கொஞ்சோண்டு நம்ம எடுத்துக்கிட்டது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அது ஒரு பெரிய கில்ட்டு கொடுக்கும். அந்த கில்ட் என்ன ஆகும்னா அப்போ நம்மளாலலாம் முடியாது, நம்ம லாக்கியே கிடையாது, நம்மளாலலாம் வெயிட் லாஸ் பண்ண முடியாது அப்படின்ற தாட் வந்து நமக்குள்ளேயே வர ஆரம்பிச்சிடும். ஸோ பெட்டர் என்ன பண்ணலான்னா நமக்கு அந்த மாதிரி ஒரு வாய்ப்புகள் வருதா, முடிஞ்ச அளவுக்கு வந்து அதை அவாய்ட் பண்ண நம்ம ட்ரை பண்ணலாம். அதாவது அந்த மாதிரி ஒரு சூழலையே நீங்கள் உருவாக்கிக்க வேண்டாம். இன்றைக்கி அதுதான் நான் என்ன என் லைஃப்பில் இப்போ நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, பாப்பாவுக்கு ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் வாங்கி தராங்க அப்படின்னா நான் என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டேன், நீ வெளியே கூட்டிகிட்டு போயிட்டு அவளுக்கு என்ன வேணுமோ வாங்கி சாப்பிட வச்சு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துரு. அப்படியே வீட்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா என் கண் முன்னாடி வைக்காதீங்க, அவளோட ஸ்நாக்ஸுக்குன்னு ஒரு பாக்ஸ் இருக்குது, நீ அதில் போட்டு தூரமாக வச்சுரு. இல்லை அவள் என் பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்டுட்டே இருந்தான்னா நான் எழுந்து போயிடுறது, சரி அவள் சாப்பிட்டோம் அப்படின்னு. ஸோ கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம வந்து இப்போ தான் பிகினராக இருக்கோம் ஏன்னா நம்ம நல்லா சாப்பிட்டு நம்ம என்ஜாய் பண்ணியிருப்போம் ஃபுட்டு, ஸ்நாக்ஸு, சிப்ஸு, அது இதுன்னு. ஸோ சடனாக நம்மளால் வந்து அதெல்லாமே இப்படி கண்ட்ரோல் பண்ணிக்கிறது வந்து கஷ்டம்தான், ஓகேவா? ஈஸியாக சொல்லலாம் அது எப்படி முடியாதுன்னு சொல்லிட்டு, பட் அது உண்மையாலே கஷ்டங்க, அது நான் உணர்ந்தது, ஓகேவா? ஸோ இந்த ஒரு விஷயம். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன வந்து டிஃபிகல்ட்டியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுட்டு, ஓகே, டயட்டு. ஸோ டயட் அப்படின்னாலே நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாம் என்ன நினச்சிட்ருக்கோன்னா ஒரு பெரிய ப்ராசஸ்ஸு, பெரிய விஷயங்கள்லாம் குக் பண்ணி சாப்பிட்ணும், நிறைய வந்து கலர் வெஜிடபிள்ஸ் எடுக்கணும், நிறைய நமக்காக வந்து பார்த்து சமைச்சு கலர்ஃபுல்லாக, ஸோ இப்படியெல்லாம் சாப்பிட்ணும். ஏன்னா பொதுவாக வந்து
நம்ம இப்போ ஒரு டயட் பிளான் அப்படின்னு கேட்டாலே நம்ம யூடியூப்பில் போட்டாலே வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. அது எல்லாராலையும் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா அதை பண்ண முடியாது. இப்போ நம்ம நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவங்க, நடுத்தர வர்க்க எனக்கு அது சொல்ல தெரியல, மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ் வி ஆர். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு வந்து அவ்வளோ எக்ஸ்பென்ஸாக வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இந்த அவக்கடவாக இருக்கட்டும், நிறைய ஃப்ரூட்ஸ் இருக்குது இன்றைக்கி, அந்த லிச்சி ஃப்ரூட்ஸ், இந்த மாதிரி பல ஃப்ரூட்ஸ் இருக்குது காஸ்ட்லியாக. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நம்மளால் வந்து வாங்கி சாப்பிட்டு நம்மளோட உடம்பை தேர்த்தி நம்ம இது பண்ணுறதுக்கெல்லாம் வந்து நமக்கு எல்லா டைமும் அது அமையாது. ஒரு சில டைமில் நம்ம ஏதோ நம்மக்கிட்ட இருக்கும்போது நம்ம போகிறப்போ வாங்கி சாப்பிடுவோம். ஸோ டயட் பிளானில் நான் எனக்கு மாற்றம் கொண்டு வந்தேன் அப்படின்னா, எப்போதுமே வீட்டில் சமைக்கிற உணவை தான் நான் சமைக்கிறேன். அண்டு காலையில் மட்டும் நான் வந்து எந்த ஒரு பெரிய பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு நான் எடுத்துக்கிறது கிடையாது. ஆனால் கொஞ்சம் வயிறு ஸ்டொமக் ஃபில்லிங்காக ஒரு ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டை தான் நான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் வீடியோவில் கூட பார்த்துருப்பீங்க. பனானா, ஒரு நல்ல செவ்வாழை பனானா வந்து என்னால் ஃபுல்லாக சாப்பிட முடியலனாலும் ஒரு நல்ல ஒரு பொசிஷன், ஒரு ஆஃப் பனானா நான் எடுத்துக்கிறேன். ஏதோ ஒரு ஜூஸுன்னு சொன்னால் நம்ம பெரிய பெரிய பழங்கள் வாங்கி, காஸ்ட்லியான பழங்கள் வாங்கி ஜூஸ் போட்டு குடிக்கணும் அப்படின்றது கூட அவசியம் கிடையாது. நான் அப்படி பண்ணுறது கிடையாது. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, கேரட் ஜூஸ், ஓகேவா, இல்லைன்னா வந்து பீட்ரூட் ஜூஸ், சம்டைம் வந்து நல்ல மோர் அடித்து மோரில் கொஞ்சம் பெருங்காயத்தூள், கொஞ்சம் ஜீரகத்தூள், ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணி குடிக்கிறேன். இல்லை கருவேப்பிலை பொடி, இன்றைக்கி நமக்கு நிறைய வந்து இதில் கிடைக்கிது, நம்ம நாட்டு மருந்து கடைகளில் வந்து கருவேப்பிலை பொடி கிடைக்கிது. ஸோ அந்த மாதிரி பொடி வாங்கி கூட மிக்ஸ் பண்ணி மோரில் குடிக்கலாம். அவ்வளோ நல்லது, ஸ்கின்னுக்கு நல்லது, ஹேருக்கு நல்லது, வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லதுங்க. அப்படி கருவேப்பிலை பொடி உங்களுக்கு வீட்லேயே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கூட வீட்லேயே நீங்கள் சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை வாங்கி நல்லா உலர்த்தி அதை நல்லா ட்ரை ஆனவுடனே நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் நான் வந்து எடுத்துக்கிறேன். ஹெவியாக பெருசாக எதுவும் எடுக்கிறது இல்லை. அண்ட் கம்பல்சரி ஒரு நாளைக்கு 4 எக்கு நான் சாப்பிட்றேன். என்னால் வந்து 4 எக்குக்கு மேலே சாப்பிட முடியல, அதுவே ரொம்ப கஷ்டம். அந்த 4 எக்குமே வந்து நான் வந்து ஒரே டைம் எடுத்துக்கிறது கிடையாது. காலையில் முடிஞ்சால் 2 எக்கு சாப்பிட்டுக்கிறேன். 2 எக்குன்னா ஒரே ஒரு எக்கோட ஒயிட் எல்லோ மட்டும்தான் நான் எடுத்துக்கிறேன். இன்னொரு எக்கு வந்து வெறும் ஒயிட் மட்டும்தான் நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா, என் பாடிக்கு அது எனக்கு செட் ஆகிடுச்சு. அது நீங்கள் எப்படின்றது நீங்கள் தான் அதை பார்த்து நீங்கள் அதை அனலைஸ் பண்ணிக்கணும். அண்ட் லஞ்சில் வந்து கம்பல்சரி ஒரு எக் எடுத்துக்கிறேன். அப்புறம் நைட்டு டின்னர் ஏதாச்சும் சாப்பிடும்போது முடிஞ்சால் ஒரு எக் எடுத்துக்கிறேன். ஸோ எப்படியாச்சும் ஒரு 4 எக்கு நான் உள்ளே தள்ளிடுறேன். ஸோ லஞ்ச் அகைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லஞ்சில் வந்து நான் நிறைய பொரியல் செஞ்சுக்கிறேன். வீட்டுக்கு எப்பவுமே செய்கிற பொரியல் தான். என்னன்னா, வீட்டுக்கு நான் ஃபஸ்ட்லாம் வந்து கொஞ்சம் கம்மி குவான்டிட்டியாக செய்வேன், எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் தான் சாப்பிடுவாங்க. பட் இப்போ நம்ம ரைஸ் கம்மி பண்ணிட்டோம் அப்படின்றதுக்காக நான் நிறைய பொரியல் வந்து இப்போ 1/4 கிலோ செய்கிற இடத்துல வந்து நான் இப்போ ஒரு 3/4 கிலோ செய்கிறேன் பொரியல். ஏன்னா என் கூட சேர்ந்து என் ஹஸ்பண்டும் டயட் இருக்காரு அப்படின்றதால ஒரு 3/4 கிலோ பொரியல், இல்லை 1 கிலோ காய் கூட வாங்கி நல்ல பொரியல் செஞ்சு நிறைய பொரியல் எடுத்துக்கிறேன். அண்டு ரைஸ் வந்து என்னால் கம்ப்ளீட்டாக கட் பண்ண முடியல. அதனால் வந்து 150 கிராம் ரைஸ் வந்து நான் எடுக்கிறேன். ஏன் ஸ்டொமக்கு அது வந்து கொஞ்சம் எனர்ஜி கொடுக்கும் அப்படின்றதுக்காக. டே பை டே போக போக வந்து அந்த ரைஸ் குவான்டிட்டியும் கம்மி பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு தாட் தான். ஸோ இப்போதைக்கு இப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ அப்புறம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா, சம்டைம் ஏதாச்சும் ப்ரௌட்ஸ் இருந்தால் அது நான் பாயில் பண்ணி சாப்பிட்றது, இல்லை வேறு ஏதாச்சும் பனானா, இல்லை கொய்யாக்கா, சப்போட்டா, ஸோ இந்த மாதிரி இருக்குக்கா ஃப்ரூட்ஸு, இல்லை ஒரு வெள்ளரிக்காய். ஸோ இந்த மாதிரி பசிச்சாதான், அது கூட எனக்கு மோஸ்ட்டாக ஈவினிங்கில் இப்போல்லாம் பசிக்கிறதே கிடையாது. ஸோ அதை நான் எடுக்கிறது இல்லை. ஓகேவா, சுத்தமாக ஈவினிங்கில் எதுவும் சாப்பிட்றது கிடையாது. பட் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுக்கு காஃபி குடிக்கிறேன். சுக்கு காஃபி ஏன் குடிக்கிறேன்னா, எனக்கு அது கூட குடிக்கக்கூடாது தான். எனக்கு இப்போ த்ரோட் ரொம்ப இன்ஃபெக்ஷன் இருக்குது எனக்கு. நான் என்னென்னமோ மெடிசன்ஸ் என்னென்னமோ பண்ணி பார்த்து கூட எனக்கு எதுவுமே க்யூர் ஆகலை. பட் சுக்கு காஃபி குடிக்கும்போது எனக்கு அது நல்ல ரிலீஃப் கொடுக்குது. அண்ட் இப்போ கூட பாருங்கள், நான் பேசுகிறேன், எனக்கு ரொம்ப இருமல் இல்லை. ஸோ அதனால சுக்கு காஃபி மட்டும் காலையிலையும் ஒரு வாட்டி எடுத்துக்கிறேன். ஒரு சின்ன இவ்வளோ குவான்டிட்டி, ஒரு கப்பில் பாதி எடுத்துக்கிறேன். அண்டு ஈவினிங்களும் கொஞ்சோண்டு எடுத்துக்கிறேன் த்ரோட்டுக்காக. அது கூட நமக்கு கொஞ்சம் த்ரோட் சரியாயிடுச்சுன்னா அதையும் கட் பண்ணிடுவேன். ஸோ இப்போதைக்கு அப்படி தான் போயிட்டுருக்கேன். டின்னர் பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு 7:30க்குள்ளேயே நான் சாப்பிட்றேன். அதாவது ஒரு 7லேருந்து ஒரு 7:30க்குள்ளேயே டின்னர் வந்து சொல்லி முடிக்கல, ஒரு எறும்பல் வருது. ஸோ அதுக்குள்ளே முடிச்சிடுறேன். டின்னர் என்ன சாப்பிட்றேன்னா, நோ ரைஸ், நோ கார்போ, ஹெவியாக எதுவுமே கிடையாதுங்க. மஷ்ரூம், இல்லை முடிஞ்சால் பன்னீர்,
அப்படி அதுவும் இல்லையா, ஏதாச்சும் ஒரு காய் பொரியல் இருக்குது, மத்தியானம் செஞ்ச பொரியல் இருக்கா அது எடுத்துக்கிறேன். அப்படி அதுவும் இல்லை, எனக்கு சாப்பிட பிடிக்கல, எனக்கு காலையிலேருந்து சாப்பிட்டதே ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னா ஏதாச்சும் ஒரு ஜூஸ் போட்டு குடிச்சிட்டு நான் படுத்துடுறேன். இல்லைனா ஒரு கிளாஸ் ஆஃப் மில்க்கு வந்து வெயிட் லாஸில் குடிக்கக்கூடாது தான் சொல்கிறாங்க. பட் எனக்கு இப்போ இந்த த்ரோட் பிரச்சனை இருக்கிறதால வந்து கொஞ்சோண்டு சுக்கு அண்டு மிளகு, மஞ்சத்தூள், ஸோ இதெல்லாம் போட்டு வந்து ஒரு கஷாயம் மாதிரி பண்ணி நான் அதை குடிக்கிறேன். ஸோ அப்படி தான் டின்னர் அப்படின்னு பார்க்கும்போது நான் டின்னர் வந்து கண்டிப்பாக எடுத்தே ஆகணும் அப்படின்ட்டு இல்லை. சம்டைம்ஸ் ரொம்ப பசிச்சிச்சுன்னா ஏதாவது ஒரு சப்பாத்தி நிறைய வெஜிடபிள் வச்சு சாப்பிட்றது, இல்லை நிறைய வெஜிடபிள்ஸ் மட்டுமே சாப்பிட்றது, ரா கேரட்டு, ஸோ அந்த மாதிரி தான் அப்படி தான் ஆப்ஷனபுளாக போயிட்டுருக்கு. இப்போதைக்கு நான் இப்படி தான் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா எடுத்த உடனே நம்மளால் வந்து பெரிய பெரிய விஷயங்கள் பண்ணும்போது நம்ம வெறுத்துடுவோம், அது எனக்கு தெரியும். ஸோ இப்படி நான் பண்ணுறதால எனக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டே ஃபுல்லாக வந்து எனக்கு கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக இருக்க வந்து என்னால் முடியுது. அந்த ஸ்டார்ட் பண்ண ஒரு 2-3 நாள் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பட் இப்போ போக போக பழகிடுச்சு. அண்ட் உண்மையாலே வந்து நான் நல்ல பெனிஃபிட்ஸை வந்து நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். ஸோ இப்போ பெனிஃபிட்ஸ் பற்றி என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ பெனிஃபிட் அப்படின்னு எனக்கு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஃபேஸில் வந்து நல்ல ஒரு சேஞ்சஸ் நான் பார்க்குறேன். அண்டு நீங்களே பார்ப்பீங்க, எனக்கு இங்கே அவ்வளோ குண்டாக யானைக்குட்டியாட்டம் இருந்துச்சு. நீங்களே பாருங்கள், எந்த ஒரு எடிட்டிங்கோ இல்லை எந்த ஒரு இதுவே கிடையாது. சேம் ஃபோனு, சேம் பொசிஷன், சேம் வீடியோ குவாலிட்டி, சேம் நான் தான் எடுக்கிறேன். பட் எனக்கு இந்த சின் வந்து டபுள் சின் வந்து எனக்கு கொஞ்சம் ரெடியூஸ் ஆனதை நான் உணர்றேன். அண்டு நிறைய கேரட் அண்ட் பீட்ரூட் ஜூஸ் குடிக்கிறதால என்னோடய ஸ்கின்ல வந்து நல்ல சேஞ்சஸ் நான் பார்க்குறேன். என் ஸ்கின்ல வந்து நிறைய மாற்றத்தை நான் பார்க்குறேன் நான். ஓகேவா? ஸோ நிறைய மாற்றங்கள் இருக்குது. அண்டு இங்கே வெள்ளையாக இருக்குல்ல, ஸோ நான் இங்கே கொஞ்சம் க்ரீம் போட்டிருக்கேன். ஏன்னா வந்து எனக்கு இங்கே கொஞ்சம் இடிச்சுக்கிட்டேன். ஸோ அதனால கொஞ்சம் இந்த இடத்துல லைட்டாக எரிச்சலாக இருந்தது, அதனால க்ரீம் போட்டிருக்கேன், அதை கண்டுக்காதீங்க. ஸோ இதை நான் பார்க்குறேன். அண்ட் டே ஃபுல்லாக வந்து நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கேன். அண்ட் ஒரு பாசிட்டிவ் தாட் இருக்குது. பாடி பெயின் பார்த்தீங்கன்னா, ஒர்க் அவுட் பண்ணுறதால வர பாடி பெயின் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆனால் அந்த பாடி பெயின் வந்து ஒரு சுகமாக தான் இருக்குது. ஒரு டே ஃபுல்லாக வந்து நான் ஏதோ என் உடம்புக்காக நான் ஒரு எஃபர்ட் போட்டு எனக்காக நான் ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணி அன்றைக்கி நைட்டு நான் அந்த வலியை நான் எப்படி உணர்றேன் அப்படின்னா, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக, ஒரு ஹாப்பியாக, ஒரு ஓகே நான் இன்னைக்கு எனக்காக ஏன் செல்ஃப்காக நான் இதை பண்ணேன், என்னோடய வெயிட் ரெடியூஸ் பண்ணுறதுக்காக நான் இதெல்லாம் பண்ணி இன்னைக்கு நான் இதெல்லாம் இப்படி இருக்கேன் அப்படின்ற ஒரு சந்தோஷத்தோடு நான் தினமும் நைட்டு நான் தூங்குறேன். அண்ட் இன்னொரு பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஸ்லீப் நல்லா வருது. ஃபஸ்ட்லாம் வந்து ஸ்லீப் வந்து ரொம்ப பிரச்சனை எனக்கு தூங்குறது. பட் இப்போ இந்த ஒர்க் அவுட் அப்படின்ற ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து நைட் சீக்கிரமாகவே தூக்கம் வந்துடுது. ஸோ நல்ல ஒரு 8 ஹவர்ஸ் ஸ்லீப்பு. அண்ட் எப்போவுமே வந்து காலையில் எழுந்துக்கும் போது அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்கும். ஒரு 8 o'clock எழுந்துக்கிறது, பாப்பாவை அனுப்புறதுக்கே தூங்கு மூஞ்சி போட்டுக்கிட்டு தூங்கிக்கிட்டே தான் கிளப்புற மாதிரி இருக்கும். பட் இப்போ அப்படி கிடையாது. கரெக்டாக டான்னு 7 o'clock நான் எழுந்திரிச்சிடுறேன். ஸோ 7 o'clock எழுந்துச்சி இனியிலேருந்து நான் என்ன ஸ்டார்ட் பண்ணேன்னா, வெயிலில் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெயில் கம்மியாக இருக்கும் போதே போய் ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்ட்டு வாக் பண்ண கற்றுக்கிட்டேன். வாக் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ இன்றைக்கி கூட காலையில் போயிட்டு என்னால் முடிஞ்சது 1/2 hour நான் வாக் பண்ணேன். ஏன்னா எனக்கு ரொம்ப ஹெவியாக பண்ணும்போது எனக்கு ஆன்சைட்டி இஷ்யூ வந்துடுது, படப்படப்பு. ஸோ இதெல்லாம் வந்துடுது. ஸோ இதெல்லாம் வச்சுக்கிட்டு இது எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணுறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் முன் வைத்த காலை பின் வைக்கக்கூடாது அப்படின்ற ஒரு தாட்டில் தான் வந்து நான் இது எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இப்போ வரைக்கும் நல்லா போயிட்டுருக்கு. ஸோ இதுக்கு மேலேயும் வந்து ப்ராப்பராக போகணும், நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். அண்டு நீங்களும் எனக்காக வந்து என்ன சொல்கிறது, சப்போர்ட் பண்ணுங்கள். அண்டு வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது வெயிட்டில் என்ன சேஞ்சஸ் எனக்கு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கிராம்ஸில் தான் குறைஞ்சிருக்கு. பட் ஃபேஸில் நல்ல சேஞ்சஸ் என்னால் பார்க்க முடியுது. எப்போவுமே ஓவரால் நம்ம பாடி வந்து வெயிட் லாஸ் பண்ணுறோம், ஒரு வெயிட் லாஸ் ப்ராசஸ்க்குள்ளே நம்ம போகிறோம் அப்படின்னா நமக்கு முதல்ல குறையிற இடமே வந்து ஃபேஸ் தான், சீக்ஸ் தான். ஸோ இது எனக்கு நல்லா குறைஞ்சிருக்கு. அண்ட் 2-3 பேர் என்னை ரெக்கக்னைஸ் பண்ணி கூட கேட்டாங்க, உன் ஃபேஸ் கொஞ்சம் லீன் ஆன மாதிரி இருக்கே, கொஞ்சம் சீக்ஸ் எல்லாம் உள்ளே போன மாதிரி இருக்கே அப்படியெல்லாம் கேட்டாங்க. அதை தாண்டி ஸ்கின்னு நல்லா க்ளோ ஆகிருக்கே அப்படின்னு கேட்டாங்க. உண்மையாலேங்க எனக்கு இதனோட பெனிஃபிட் எனக்கு தெரியாது. நான் வேணா உங்களுக்கு கிட்ட வந்து காட்டுறேன் பாருங்கள். எந்த ஒரு எடிட்டிங் எதுவுமே கிடையாது.
நான் வந்து இந்த கேரட் ஜூஸ், பீட்ரூட் ஜூஸ் நான் ஆல்டர்னேட்டிவாக டெய்லியுமே வந்து ஒரு நல்ல ஒரு லார்ஜ் கப்பு நிறைய, ஒரு கிளாஸ் நிறைய ஒரு ஃபுல்லாக குடிக்கிறேன், சுகர் ஆட் பண்ணாமல். அண்டு முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமாங்க, ஒன்ஸ் நம்ம சுகர் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம லைஃப்பில் கட் பண்ணிட்டாலே நம்ம ஸ்கின்னுலேருந்து, ஹேர்லேருந்து, வெயிட் லாஸில் இருந்து, அண்டு ஹெல்த்தில் இருந்து எல்லாத்துலேயுமே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் நம்ம பார்க்கலாம். இப்போதைக்கு நான் சுகர் வந்து கட் பண்ணிட்டேன் தான், சுகர் எடுக்கிறது இல்லை. பட் அந்த சுக்கு காஃபி அப்படின்ற ஒரு விஷயத்தில் வந்து நான் சுகர் இல்லாமல் தான் குடித்தேன். பட் அப்படி என்னால் குடிக்க முடியல. அதனால வந்து பனங்கற்கண்டு இருக்குல்லங்க, ஸோ அது மட்டும் லைட்டாக ஆட் பண்ணி தான் நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அது கூட என்னோட மெடிக்கல் ரீசனுக்காக தான். ஏன்னா உங்ககிட்ட நான் ஆனஸ்டாக இருக்கணும், உங்ககிட்ட நான் மறைக்கக்கூடாது எதையுமே. ஸோ அந்த சுக்கு காஃபி அப்படின்ற ஒரு விஷயத்தில் மட்டும்தான் இந்த த்ரோட்டுக்காக தான். ஸோ அதை மட்டும் கொஞ்சோண்டு ஆட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இப்படி தான் போயிட்டுருக்கு. அண்டு நான் உங்கள் எல்லாருக்கும் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, வெயிட் லாஸ் அப்படின்றது வந்து நமக்காக பண்ணிக்கிற ஒரு விஷயம். அது ஒரு சிக்ஷையோ ஒரு பனிஷ்மெண்ட்டோ கிடையாது. ஸோ நம்ம அப்படி உணர வேண்டாம். நம்ம அழகாக செதுக்கிக்கிறதுக்காக நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம மாற்றிக்கிறதுக்காக நம்ம போடுற எஃபெக்ட் அது. ஸோ அதனால் அதை என்ஜாய் பண்ணி பண்ணுங்க. கண்டிப்பாக கஷ்டமாக இருக்கும், அந்த கஷ்டத்தை வந்து இஷ்டமாக பாருங்கள். ஸோ ஒரு கஷ்டம்னு நினச்சிட்டு நம்ம யோசிச்சாதான் அது கஷ்டமாக தெரியும். ஸோ நம்ம பண்ணுற விஷயங்களை இஷ்டப்பட்டு அதை நீங்கள் சாரிங்க ஸோ இஷ்டப்பட்டு அதை பண்ணும்போது வந்து அது நமக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். அண்ட் எனக்கு வந்து மோட்டிவேட்டட் என்ன தெரியுமாங்க, என்னுடைய ஃபோட்டோங்க. நான் வந்து ஃபஸ்ட்லாம் ஸ்லிம்மாக இருக்கும்போது, மாடலிங் பண்ணும்போது, சினிமாவில் நான் அந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் அந்த டைமெல்லாம் வந்து நான் ரொம்ப ஃபிட்டாக அழகாக க்யூட்டாக இருப்பேன், எனக்கு நான் அழகாக இருப்பேன். ஸோ அந்த ஃபோட்டோ தான் வால்பேப்பரை வச்சுக்கிறது. ஸோ அடிக்கடி நான் அந்த ஃபோட்டோ தான், இப்போ ஃபோன் எடுத்தாலே நான் வந்து அந்த ஃபோட்டோ தான் பார்க்கணும் அப்படின்ற, இப்போ என் ஃபோனில் எடுத்துக்கிட்டு இருக்கேன், அதனால காட்ட முடியாது. ஸோ என் ஃபோன் எடுத்து ஸ்லீப்பிங் டேப்லெட் போட்டு தூக்கம் வந்துங்க இப்பயே. ஏன்னா டாக்டர் 1 மந்த் போட சொல்லியிருக்காரு, வேறு வழி இல்லாமல் அதை போட்டுட்ருக்கேன். அண்டு அந்த மாதிரி என் ஃபோட்டோ வச்சு நான் என் ஃபோட்டோ பார்த்து என்னை நான் பூஸ்ட் ஆக்கிக்கிறேன். அண்டு என்ன வந்து நான் இப்படி பார்க்குறது, என்னோட பழைய வீடியோ எடுத்து பாருங்கள், பழைய வீடியோஸ்க்கும் இப்போ இருக்க வீடியோஸ்க்கும் நான் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எனக்கே வந்து ஒரு சந்தோஷம் இருக்குது, பூஸ்ட் இருக்குது. ஓகே, நம்ம வந்து சம்திங், நம்ம வந்து ப்ரோக்ரஸ் நமக்கு வந்து காட்டுது, நம்ம நல்லா இம்ப்ரூவ் ஆகுறோம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் எனக்கு கொடுக்குது. அண்டு சொல்ல மறந்துட்டேன், வெயிட் செக் பண்ணுறீங்க அப்படின்னா அதை பார்த்து டிசப்பாயிண்ட் ஆகாதீங்க. ஏன்னா வெயிட் வந்து சடனாலாம் நமக்கு 2 கிலோ 3 கிலோ குறைச்செல்லாம் காட்டாது. பெரிய டார்கெட் வேணாம், இன்ச் லாஸ்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ கொஞ்சமாகவே குறையிட்டோங்க. சந்தோஷமாக நம்ம அதை என்ஜாய் பண்ணி அந்த கொஞ்சமாக குறையிறத நம்ம அனுபவித்து சந்தோஷமாக நம்மளோட உடம்பை நம்ம அழகாக செதுக்கிக்கலாம். ஸோ அதுக்காக பாடுபடுங்க. ஸோ கண்டிப்பாக நீங்களும் என்னோட வீடியோஸ் பார்க்குற நீங்களும் வெயிட் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு என்னோட பெரிய அப்ரிஷியேட். ஏன்னா வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்ற தாட் வர்றதே பெரிய விஷயம். எனக்கெல்லாம் 4 வருஷம் கழித்து தான் வந்தது. யோசிச்சு பண்ணுறேன்னு ஒரு வழியாக இன்னைக்கு பல அவமானங்களுக்கு பின்னாடி வந்த வழியில் நான் ஆரம்பித்த ஒரு விஷயம்தான் இது. ஸோ ஆனால் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயம். கண்டிப்பாக உங்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஸ்டோரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக கவலைப்படாதீங்க. வீடியோஸ் பார்க்குற நீங்களாக இருக்கட்டும், இல்லை வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களாக இருக்கட்டும், யாரை வேணால் இருக்கட்டும், உங்கள் எல்லாராலையும் முடியுங்க. உங்களுக்கு தேவையானது ஒன்று தான், டெடிகேஷன் அண்ட் செல்ஃப் லவ். நம்ம எல்லாருக்கும் கிஃப்ட் கொடுப்போம், எல்லாருக்கும் நம்ம எல்லாம் பண்ணுவோம், எல்லாருக்காக நம்ம எதையுமே செய்வோம், நமக்கு பிடிச்சவங்களுக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுப்போம், பிடிக்காத விஷயங்களை கூட நம்ம செய்வோம் ஒரு சிலருக்காக, நம்மளுக்கு பிடிச்சவங்களுக்காக. பட் நமக்காக நம்மளோட வாழ்நாளில் நம்ம எதுவுமே பண்ணிக்கிறது கிடையாது. இந்த கம்பல் வாங்குறது, ட்ரெஸ்ஸு வாங்குறது, ஒரு ஹேர் ஸ்டைல் பண்ணிக்கிறது, இல்லை ஃபேஸுக்கு ஏதாச்சும் அது கிடையாது நமக்கானது. அது கிடையாது நமக்கு உண்மையான ஒரு கிஃப்ட்டு. நமக்கு நம்ம கொடுத்துக்கிற உண்மையான கிஃப்ட் என்ன தெரியுமாங்க, ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை. ஓகேவா, ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை சூழல். ஓகேவா, அதுதான் வந்து நமக்கு கொடுத்துக்கிற ஒரு பெரிய கிஃப்ட். ஸோ கண்டிப்பாக நீங்களும் உங்களுக்காக ஒரு கிஃப்ட்டு கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களை ஹெல்த்தியாக பார்த்துக்கோங்க, ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலுக்கு வாங்க, நல்லா ஒரு ஹெல்த்தியான ஒரு என்ன சொல்கிறது ஒரு வாழ்க்கை முறைக்கு மாறுங்க. ஓகேவா, உணர்ந்தவள் சொல்கிறேன்.
அதான் ஓகேவா? ஸோ தப்பாக இருக்காது. ஸோ உணர்ந்தவள் சொல்கிறேன் நான். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து இது எல்லாமே ஏற்பட்டது. ஸோ உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கும் போது உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இதை எடுத்தேன். அண்ட் ரொம்ப நாள் ஆச்சு உங்கள் கூட பேசி. ஸோ கண்டிப்பாக தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்சால் அப்பப்போ ஒர்க் அவுட் வீடியோ ஃபன்னாக இருந்தாலும் போடுறேன். அண்டு இப்போ வரைக்கும் நான் போட்ட வீடியோஸ்க்கு எல்லாத்துக்குமே நல்ல எனக்கு வரவேற்பு கொடுத்துட்ருக்கீங்க. தொடர்ந்து இந்த மாயாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மாயா எப்போதுமே வந்து ஒரு யூடியூபரோ இல்லை ஒரு தனி நபரோ அப்படி பார்க்காதீங்க. மாயா அப்படின்ற இந்த பொண்ணு வந்து உங்கள் வீட்டில் ஒருத்தி, உங்களில் ஒருத்தி, உங்களுக்கு ஒரு சகோதரியாவோ ஒரு தோழியாவோ. ஸோ நான் அப்படி தான் இருக்க விரும்புகிறேன். ஸோ நான் அப்படி தான் இப்போ வரைக்கும் நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த சகோதரிக்கு வந்து நீங்கள் உங்களுடைய சப்போர்ட் கொடுங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளோட வெயிட் லாஸ் ஜேர்னியை சேர்ந்து நம்ம ஒன்றா சேர்ந்து நம்ம சூப்பராக நம்ம பண்ணுறோம். நம்மளை எல்லாம் கேவலமாக பேசி நம்மளை பாடி ஷேம் பண்ணி நம்மளை வந்து வெறுப்பேற்றின எல்லாரும் முன்னாடியும் நம்ம யார் அப்படின்ற காட்டுற நாள் நம்ம சீக்கிரத்தில் கொண்டு வருவோம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். பேசிகிட்டே இருந்தால் நான் பேசிகிட்டே இருப்பேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்டு நாளைக்கு இன்னொரு நல்ல வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள் அன்புள்ள மாயா. பை பை. Love you all.